பள்ளிப்பாளையம் சிக்கனை பள்ளிப்பாளையம் தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம சேனலை பாருங்கள், எந்த ஊரில் இருந்தாலும் அதே ஸ்டைலில் சாப்பிட்லாம். 2 கிலோ ஆக்கினாலும் 2 நிமிஷத்தில் காலி ஆகிடும். ஆரம்பிக்கலாங்களா? பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இல்லைனா ரெகுலராக நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் வரமிளகா போடுறேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வரமிளகா மட்டும்தான் போடணும். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வெறும் வரமிளகா மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சிம்பிள், அதே சமயத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊருக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். கோயம்புத்தூர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி செய்வாங்க, ஈரோடு பக்கம் ஒரு மாதிரி செய்வாங்க, சேலம் சைடு ஒரு மாதிரி செய்வாங்க. ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் அவ்வளோதான். ஒருத்தர் தேங்காய் போட்டு செய்வாங்க, சில பேர் தேங்காய் போடாமல் செய்வாங்க, சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்வாங்க, சிலர் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி வித்தியாசம்தான். இது கொஞ்சம் நல்லா செவக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு இந்த வெங்காயம் வெந்துடணுங்க. இப்போது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடல, தட்டியும் போடல, மிக்சியில் சும்மா 1/4 சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டினது ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 10 வரமிளகா, இப்போது இவ்வளோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து அதில் ஒட்டாமல் வரணும், அதுக்காக. நம்ம உப்பு ஆட் பண்ணதுமே இஞ்சி பூண்டு வந்து ஒட்டாது, இப்படி எடுத்து விட்டால் வந்துடும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீஸ் வந்து ரொம்ப பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் நார்மல் சைஸ், கொஞ்சம் சின்னதாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். எப்போ சேர்க்குறோம், எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றத அதில் முக்கியமான விஷயமே. ஸோ ஒருத்தர் கைப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி தாளித்து விட்டாலே சூப்பராக இருக்கும்வாங்க. அந்த மாதிரி தான் அந்த டிஷ்ஷு. முக்கியமாக இது வந்து நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் தீயை மட்டும் குறைச்சிக்கோங்க, அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். இப்போ இதில் கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணுறேன். அதோட மிளகுத்தூளையும் நான் ஆட் பண்ணுறேன். தண்ணியே நம்ம விட வேண்டியதில்லை, அந்த கறியில் இருக்க தண்ணியிலே அது வெந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த தண்ணி நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அற்புதமாக வெந்துடும். அப்பப்போ வந்து கிளறி மட்டும் விடுங்க போதும். வேறு எந்த விதமான மசாலாவும் இதில் கிடையாதுங்க. அந்த கோழிக்கறியில் இருக்கக்கூடிய அந்த ருசியும் வெறும் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். மிளகுத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் கூட பார்த்திங்கன்னா தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். நான் பெரும்பாலும் அதுதான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எந்த செலவுமே அதில் போட்டிருக்காது. செலவு மீன்ஸ் லைக் அந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் நிறைய பேர் கடுகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் என்னுடைய சமையலில் பெரும்பாலும் பயன்படுத்துவேன்.
அப்படி ஏதாவது இந்த மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கணாக்கா சாம்பார் பொடி வாங்கி ஆட் பண்ணிப்பேன் நான். ஏன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் தான் செய்வோம், அதுக்குன்னு தனியாக மிளகாத்தூள் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கும்போதே வாயில் எச்ச ஊறும் பாருங்களேன். கருவேப்பிலை வந்து ஃபைனலாக போடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அது ஒன்ஸ் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். அப்படியே சிம்லேயே ஒரு 10 to 15 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நம்ம வேறு எந்த அடிஷ்னலாக எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கலை. அவ்வளோதாங்க. இது இன்னும் சுக்காவாக வேணுமா இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்னாப்பில் வேணுமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் பெரட்னாப்பில் வேணுன்றதுனால நான் இந்த பக்குவத்துலேயே நிப்பாட்டிக்கிறேன். இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலையை இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டிங்கன்னா ஆஹா, அது ஒரு வாசனையே சும்மா அற்புதமாக இருக்கும். வீட்டில் எத்தனை கரண்டி இருந்தாலும் எனக்கு இந்த தோசை கரண்டி தாங்க எல்லாத்துக்குமே வரும். அதுவும் இந்த சின்ன சைஸ் தோசை கரண்டி தான். அது ஏன்னே தெரியல. தோசை சுட்டாலும் இதை எடுப்பேன், சாதம் இருந்துச்சான்னு பார்த்தாலும் நான் இதை தான் எடுப்பேன். குழம்பு சில சமயம் வதக்கி விட்டு குழம்பு உப்பு காரம் அதாவது டைனிங் டேபிள் போகிற வரைக்கும் கூட இந்த ஒரு கரண்டிலே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். நான் மட்டும்தானா இல்லை நீங்களும் அந்த மாதிரியாட்டதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா, அட்டகாசமான நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி பள்ளிப்பாளையம் சிக்கனில் மிளகாத்தூளே போடக்கூடாது. நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காம வரமிளகாய் மட்டுமே போட்டு இப்படி செய்யுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ இது மாதிரி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. யாரும் வந்து உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ருசியாக இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம இஷ்டம் தானே. பள்ளிப்பாளையம் சிக்கனோட தங்கச்சின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம சோறு வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதுக்கு பேர் வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோதான்ப்பா, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடாயில் உள்ளதெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சோறை போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். கடாய் சோறை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையும் மறந்துடாதீங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.